ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன மூன்றாவது வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் படைத்துள்ளார். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் மினி ஏலம் அபுதாபியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஏலப்பட்டியலில் 240 இந்தியர், 110 வெளிநாட்டவர் என மொத்தம் 350 வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். கடைசி நேரத்தில் மேலும் 19 வீரர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். இந்த ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனை ஏலத்தில் வாங்க அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை வாங்கியது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன மூன்றாவது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். ஆடம் மில்னேவை 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும், டாம் பார்ண்டனை 2 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் வாங்கியது. நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான ஜாக் பவுல்ஸ்கை 75 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளம் அதிரடி பேட்ஸ்மேனான ஜாக் எட்வர்ட்ஸை 3 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கியிருக்கிறது. ஜோஸ் இங்கிலீஷை 8 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு லக்னோ அணி வாங்கியிருக்கிறது. மங்கேஷ் யாதவ் என்ற அன்கேப்டு வீரரை நடப்பு சாம்பியன் ஆர்சிபி அணி 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு பெரிய தொகையாக வாங்கியிருக்கிறது. அன்கேப்டு வீரரான அமன் கானை 40 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கியிருக்கிறது. அதேபோல இந்திய இளம் உள்ளூர் ஆல்ரவுண்டரான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியுள்ளது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன அன்கேப்டு வீரர்கள் என்ற சாதனையை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இந்திய ஆல்ரவுண்டரான வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி ரூபாய்க்கு நடப்பு சாம்பியன் பெங்களூரு வாங்கியிருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன மூன்றாவது வீரர் என்ற சாதனையை ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் படைத்துள்ளார். 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் மினி ஏலம் அபுதாபியில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஏலப்பட்டியலில் 240 இந்தியர், 110 வெளிநாட்டவர் என மொத்தம் 350 வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். கடைசி நேரத்தில் மேலும் 19 வீரர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். இந்த ஏலத்தில் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனை ஏலத்தில் வாங்க அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை வாங்கியது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன மூன்றாவது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். ஆடம் மில்னேவை 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும், டாம் பார்ண்டனை 2 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் வாங்கியது. நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான ஜாக் பவுல்ஸ்கை 75 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இளம் அதிரடி பேட்ஸ்மேனான ஜாக் எட்வர்ட்ஸை 3 கோடி ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வாங்கியிருக்கிறது. ஜோஸ் இங்கிலீஷை 8 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு லக்னோ அணி வாங்கியிருக்கிறது. மங்கேஷ் யாதவ் என்ற அன்கேப்டு வீரரை நடப்பு சாம்பியன் ஆர்சிபி அணி 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு பெரிய தொகையாக வாங்கியிருக்கிறது. அன்கேப்டு வீரரான அமன் கானை 40 லட்சம் ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கியிருக்கிறது. அதேபோல இந்திய இளம் உள்ளூர் ஆல்ரவுண்டரான பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியுள்ளது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன அன்கேப்டு வீரர்கள் என்ற சாதனையை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். இந்திய ஆல்ரவுண்டரான வெங்கடேஷ் ஐயரை 7 கோடி ரூபாய்க்கு நடப்பு சாம்பியன் பெங்களூரு வாங்கியிருக்கிறது.